இந்த ஹதீஸை அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத பிறகு சலாம் கொடுத்த பிறகு உடனே ஸலாஸ மர்ராத் இதை 3 முறை ஓதுவார்கள். 3 முறை ஓதுவார்கள். அது எந்த துஆ என்று சொன்னால், அது எந்த ஸலவாத் என்று சொன்னால், சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ஸலவாத்தை சொல்லி தரது யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி தருகிறார். தொழுகை முடிந்த பிறகு இந்த ஸலவாத்தை ஓதுங்கள். இந்த ஸலாத்துடைய சிறப்பு எந்த அளவுக்கு இருக்குது என்று சொன்னால், இந்த ஸலவாத்தை ஓது என்று அல்லாஹ்வை சொல்லி தருகிறான். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பொருள் என்ன? ரப்புல் இஸ்ஸத் இறைவா, நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன். வஸலாமுன் அலல் முர்ஸலீன், எல்லா நபிமார்கள் மீதும் ரசூல்மார்கள் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகட்டுமாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் ரப்பாகிய இறைவா எல்லாம் புகழும் உனக்கு என்று இப்படிப்பட்ட சிறந்த ஸலவாத்தை சொல்லு என்று சொல்லப்படுது யார் என்றால் அல்லாஹ் சொல்லி தருகிறார். அப்பனா எந்த அளவுக்கு உயர்வு, எந்த அளவுக்கு பாக்கியம், எந்த அளவுக்கு அந்தஸ்து இருக்கிறது என்பதை சகோதரி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.